හොඳයි අද අපි එලිදරව් 8 වෙනි පරිච්ඡේදයටයි පිවිස තිබෙන්නේ. நல்லது இந்த காலை வேளையில் வெளிப்படுத்த விசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றோம். දැන් අපි 7 වෙනි පරිච්ඡේදයේ එදා බැලුවා. நாங்கள் கடந்த நாளிலே 7ஆம் அதிகாரத்தை நோக்கி பார்த்தோம். ඒ 1,44,000 කියන්නේ කවුද කියලා. 1,44,000 பேர் யாரு என்பதாக. ඒ නිසා මම 14 වෙනි පරිච්ඡේදයටත් ගියා. அதுக்காக நான் 14ஆம் அதிகாரத்துக்கும் சென்றேன். ඒකෙත් 1,44,000 හිටියා. அங்கேயும் 1,44,000 பேர் இருந்தார்கள். දැන් අපි දන්නවා යේසුස් වහන්සේ මුද්‍රා 7 එක කඩාගෙන ඉන්නේ. எங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து அந்த 7 முத்திரை ஒன்றாக பின்னாக ஒன்றன் பின்னாக உடைத்துக் கொண்டே இருக்கின்றார். 6 වෙනි පරිච්ඡේදය වෙනකොට 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது යේසුස් වහන්සේ මුද්‍රා 6යි කඩලා තියෙන්නේ තාම. இயேசு கிறிஸ்து 6 முத்திரைகளை தான் உடைத்திருக்கின்றார். 7 වෙනි සහ අවසාන මුද්‍රාව කඩන්නට කලින් 7வதும் கடைசியுமாக முத்திரை உடைக்க முன்பதாக තමයි අර 1,44,000 කතන්දරේ සිදු වෙන්නේ. அங்கேதான் 1,44,000 பேருடைய கதை ஆரம்பமாகின்றது. දැන් යේසුස් වහන්සේ இப்பொழுது இயேசு கிறிஸ்து අර 7 වෙනි මුද්‍රාව කඩන්න යනවා. 7வது முத்திரையை உடைக்க போகிறார். දැන් මේ වැඩසටහන බලන කවුරු இந்த හරි நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது මේක නම් ඉස්සෙල්ලාම බලන්නේ இதுதான் முதலாக பார்ப்பது ஆனால் වහම නවත්තලා பாட்டி පළවෙනි එකේ ඉඳන් එන්න. முதலாவது இருந்து வாருங்கள், නැත්තම් තේරෙන්නේ නැහැ. இல்லாத விளங்காது. ඒ නිසා දැන් ඔන්න 7 වෙනි මුද්‍රාව කඩන්න යනවා යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து 7வது முத்திரையை உடைக்க போகிறார். 8 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. 8ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனம். උන්වහන්සේ 7 වෙනි මුද්‍රාව කැඩූ කල පැය භාගයක් පමණ ස්වර්ගයේහි නිශ්ශබ්දයක් විය. முதலாம் வசனம், அவர் 7ஆம் முத்திரை உடைக்கும் போது பரலோகத்திலே ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. දැන් අපි දැනගන්න ඕනේ இப்போ நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ස්වර්ගයේ ඔය කාල වේලා නැහැ. அந்த பரலோகத்திலே கால நேரங்கள் கிடையாது. එහෙ මේ වගේ පැය 24ක් එහෙම නැහැ. இங்கே போல 24 மணி நேரம் அங்கே கிடையாது. මොකද ස්වර්ගයේ රෑ නැහැ. அங்கே பரலோகத்தை இரவு கிடையாது. දහවල් හැම වෙලේම දහවල්. எந்த நேரம் பகலாகவே இருக்கும். ඒත් ඉරුවෙලියෙන් ලැබෙන ආලෝකය නෙවෙයි. அது சூரியனால் கிடைக்க வெளிச்சம் அல்ல, දෙවියන් වහන්සේගේ ආලෝකය. ஆண்டவருடைய வெளிச்சம். දෙවියන් වහන්සේගේ ආලෝකය නිරතුරේම ස්වර්ගයේ තිබෙනවා. ஆண்டவருடைய வெளிச்சம் எப்பொழுதும் அங்கே பரலோக ராஜ்யம் இருக்கின்றது. ඒ නිසා ස්වර්ගයේ அங்கே பரலோகத்திலே දවස් නැහැ, நாட்கள் கிடையாது, පැය ගණන් නැහැ, மணித்தாளங்கள் கிடையாது, තප්පර මිනිත්තු නැහැ, நிமிடங்கள் கிடையாது, මාස සුමාන අවුරුදු නැහැ. மாதங்கள் வாரங்கள் வருடங்கள் கிடையாது. හැම වෙලේම දෙවියන් වහන්සේගේ ආලෝකය. எந்த நேரம் அவருடைய பிரசன்ன அவருடைய வெளிச்சம் இருக்கு. හරි මනහරස්ථානය. அழகான ஒரு இடம். ඉතින් එහෙමනම් කොහොමද මෙතන පැය භාගයක් ගැන කතා කරන්නේ? அப்படியானால் எப்படி இங்கே அரை மணி நேரம் கூறப்படுகிறது? අපි මතක තියාගන්න ඕනේ ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், මේ දර්ශන පෙන්වන්න இந்த தரிசனங்களை காட்டுவதற்கு දෙවියන් වහන්සේ යොහන්ව ආත්මයෙන් ස්වර්ගයට ගෙන ගිහින් තියන්නේ ඔය. ஆண்டவர் யோவானை ஆவியினால் எடுத்துக்கொண்டு போனார். ඉතින් තව හේතුවක් නිසා இன்னொரு காரண நிமித்தமாக ස්වර්ගයට කාලය ඇවිල්ලා තියෙනවා. அங்க பரலோகத்துல காலம் வந்திருக்கின்றது. කාටද කියන්න පුළුවන් ඒ හේතුව මොකක්ද කියලා? யாருக்கு சொல்ல முடியும் அந்த காரணம் என்ன என்பதாக? මතක් කරලා බලන්න. ஞாபகப்படுத்தி பாருங்கள். මතකද මං කිව්වා ஞாபகம் இருக்க நான் சொன்னேன், දැන් යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේ හැටියටයි ඉන්නේ. இப்பொழுது இயேசு தெய்வமாக இருக்கின்றார். හැබැයි සභාව ඔසවා ගනු ලබන මොහොත පටන් சபை எடுத்துக்கொள்ளப்பட அந்த நிமிஷம் வரைக்கும் නෑ அந்த நிமிஷம் அந்த தொடங்கி தொடங்கி යේසුස් වහන්සේ නැවත වාරයක් මිනිස්සෙක් හැටියට ස්වර්ගයේ පෙනී හිටිනවා. இயேசு மறுபடியுமாக மனிதனாக ஸ்வர்க்கத்திலே காட்டப் போகிறார். මතකද 5 වෙනි පරිච්ඡේදයේ ஞாபகம் இருக்கிறதா? 5ஆம் அதிகாரத்திலே අර මුද්‍රා කඩන්න කවුද ඉන්නේ කියන ශබ්දය ඇහෙන විට அந்த முத்திரை உடைப்பது யார் இருப்பது என்ற சத்தம் கேட்ட உடனே යේසුස් වහන්සේ එතනට ආවා. இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். හැබැයි යේසුස් වහන්සේ එතනට කොහෙන්වත් ආවේ නෑ. இயேசு எங்கிருந்து அங்க வரவில்லை, එතන තමයි උන්වහන්සේ හිටියේ. அங்கேதான் அவர் இருந்தார். කොහොමද හිටියේ? எப்படி இருந்தார்? දෙවියන් වහන්සේ හැටියට සිංහාසනේ හිටියා. මතකද? தேவனாக சிங்காசனம் இருந்தார். ஞாபகமா? එතන ඉඳන් උන්වහන්සේ அங்கிருந்து அவர் සිංහාසනේ ඉදිරි පිටට ආවේ කොහොමද? சிங்காசனத்துக்கு முன்பதாக எப்படி வந்தார்? බැටලු පැටියානෝ හැටියට. ஒரு ஆட்டுக்குட்டியானவரை போல வந்தார். බැටලු පැටියානෝ කියන සංකේතය මොනවද? ஆட்டுக்குட்டியானவரின் அடையாளம் என்ன? මනුෂ්‍ය වෙනුවෙන් කුරුසියේ මැරුණු
යේසුස් වහන්සේ. மனிதனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. ඒ මොහොත පටන් அந்த நிமிஷம் தொடங்கி ආපහු සැරයක් மறுபடியுமாக යේසුස් වහන්සේ මනුෂ්‍යයෙක් හැටියට ස්වර්ගයේ පෙනී සිටිනවා. இயேசு கிறிஸ்து மனிதனாக பரலோகத்திலே காட்சியளிக்கிறார். ඒ බැටළු බැටවානෝ නැමැති මනුෂ්‍ය වූ යේසුස් වහන්සේ තමයි அதே ஆட்டுக்குட்டியான மனிதனாக இயேசு கிறிஸ்து தான் මුද්‍රා කඩන්නේ. முத்திரைகளை உடைக்கிறார். මං කිව්වා එතකොට උන්වහන්සේට ආපහු මනුෂ්‍ය වයස පටන් ගන්නවා කියලා මතකද? நான் சொன்னேன் அந்த இடத்துல ஒரு மனிதனுடைய வயது அவர் ஆரம்பிக்கிறது என்பதாக. අවුරුදු 7ක් යනකොට උන්වහන්සේට තව අවුරුදු 7ක් වෙනවා. 7 வருடம் சென்று பிற்பாடு மறுபடியும் அவருக்கு 7 வயது கிடைக்கின்றது. මේ පොළොවේ 33ක් හිටියා. இந்த பூமியில 33 வருடங்கள் வாழ்ந்தார். එතෙන් පටන් අවුරුදු 7ක් ගියාම அந்த இடத்துல 7 வருடம் சென்று பிற்பாடு වයස 40 එළඹෙනවා. 40 வயது ஆகிறது. වයස 40 දී 40 வயதிலே සභාව උන්වහන්සේ විවාහ කර ගන්නවා. சபையை அவர் மனம் முடிப்பார். මේක මං කිව්වා මතකද சொல்லி ඔයගොල්ලෝ? கொடுத்திருக்க ஞாபகம் இருக்கின்றதா? ඒ නිසා ஆகவே తాවකාලිකව தற்காலிகமாக මනුෂ්‍ය වෙලාවක් ස්වර්ගයට ඇවිත් மனித நேரம் பரலோகராஜ்யத்தை வந்திருக்கின்றது. නැත්තම් ස්වර්ගේ කාල වෙලා නැහැ. இல்லையான பரலோகத்திலே கால நேரங்கள் கிடையாது. නමුත් යේසුස් වහන්සේ බැටළු පැටවානෝ හැටියට ඉන්න නිසා இயேசு ஆட்டுக்குட்டியார் அப்படி இருக்கின்றபடியினாலே ස්වර්ගයට తాවකාලිකව මේ පොළොවේ වගේ වෙලාව ඇවිල්ලා. பரலோகத்திலே இந்த பூமி போல தற்காலமாக காலம் வந்திருக்கின்றது. ඒකයි 7 වෙනි මුද්‍රාව කඩපු ගමන් அதுதான் 7வது முத்திரையை உடைத்த பிற்பாடு නිශ්ශබ්දයක් වූයා. ஒரு அது அமைதல் உண்டாயிற்று. පැය භාගයක් විතර. ஒரு அரை மணி நேரத்துக்கு. ඊට කලින් මොනවද තිබුණු ශබ්ද? அதுக்கு முன்பதா இருந்த சத்தங்கள் என்ன? මතකද ඔයගොල්ලන්ට දේව දූතයෝ ප්‍රශංසා කරගෙන හිටපු ශබ්දේ? தேவ தூதர்கள் நமஸ்கரித்துக் கொண்ட சத்தம். ඒත් සමග දසදහස් ගණන් ශුද්ධවන්තයින්ගේ ඒ ප්‍රශංසාවේ ශබ්දේ. அங்கே பரிசுத்தவான்கள் ஆயிரக்கணக்கான அவர்களுடைய துதிகளின் சத்தம். ඒ සියලුම ශබ්ද තිබියදී තමයි எல்லா சத்தங்கள் கூடாகத்தான் අන්න ඒ බැටළු බැටවානෝ නැත්නම් යේසුස් වහන්සේ 7 වෙනි මුද්‍රාව කඩන්නේ. ஆட்டுக்குட்டியான இயேசு 7வது முத்திரை உடைக்கின்றார். 7 වෙනි මුද්‍රාව කඩපුවාම 7வது முத்திரை உடைத்த பிற்பாடு නිකන් සෙට් කරලා තිබ්බා වගේ ஏற்கனவே செய்து வைத்தது போல හැම දූතයෙක්ම எல்லா தூதர்களும் හැම ශුද්ධවන්තයෙක්ම எல்லா பரிசுத்தவான்களும் ස්වර්ගයේ හිටපු හැම කෙනාම பரலோகத்தின் அனைவரும் කට වහ ගන්නවා. வாயை மூடிக்கொண்டார்கள். හිටි ගමන් භයානක නිශ්ශබ්දයක්. திடீரென்று ஒரு பயங்கரமான ஒரு நிப்சப்தம் ஒரு அமைதியில் உண்டாயிற்று. මොකටද? ஏன் எதற்கு? ඒ කියන්නේ 7 වෙනි මුද්‍රාව 7வது முத்திரை කලින් තිබුණු මුද්‍රා 6ට වඩා ஏற்கனவே இருந்த 6 முத்திரைகளும் பாக்கிலும் වෙනස් வேறுபட்ட භයානකයි. பயங்கரமானது. ඒ නිසා ஆகவே ඒක කඩපුවාම அது உடைத்த பிற்பாடு හැමෝම නිශ්ශබ්ද වෙලා அனைவரும் அமைதியாக இருந்து එහෙමම යේසුස් වහන්සේ දිහා බලාගෙන அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார்கள். දැන් තේරෙනවද? இது விளங்குகிறதா? ඒ අවස්ථාවේ අපිත් ඒ ඉන්න යනවා නියමයි. இந்த சந்தர்ப்பம் நாங்க இருக்க போறோம் இல்லையா தெரியுமா? සභාවත් ඒ ඉන්න යනවා. சபை அங்க இருக்க போகின்றது. කොච්චර ලස්සන දෙයක්ද அழகான නේද? காரியம் නේද? இல்லையா? මේ බලපංක මූණවල් ටික මේ මූණවල් වලට දේශනා කරනවට මට හන්දිය තියලා ගහන්න ඕනේ. இந்த முகங்களுக்கு பிரசங்கம் பண்ணது சந்தில வச்சு அடிக்க வேண்டும். මොනවදෝ කාලා ඒක ගිලලා දිරවන්න නැතුව මෙතන හිර ஏதோ වෙලා சாப்பிட்டு அதுக்கு முக்க அங்கே சமீபாடு அடையாத போய் இருப்பதை போல අර இருக்கின்றீர்கள். මෙතන හිර වෙලා இந்த இடத்துல இருகினதை போல இருக்கிற அடைக்கப்படுவது போல இருக்கின்றீர்கள். ඒ වගේ අහන්නේ. அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ෂී මේ වීඩියෝ එකෙන් බලන අය හරි පොඩ්ඩක් සිනාසුසු මූණෙන් අහගෙන ඉන්න. ඔන්න දැන් මුද්‍රාව කැඩුවා. முத்திரை உடைக்கப்பட்டாகிவிட்டது. හැබැයි මොනවද උනේ දෙවෙනි පදේ? அங்கே என்ன இரண்டாம் வசனம் என்ன நடைபெற்றது? තවද දෙවියන් වහන්සේ ඉදිරියෙහි සිටින දේව දූතයන් සත් දෙනා දුටිමි ඔවුන්ට හොරණ සතක් දෙන ලද්දේය. இரண்டாம் வசனம் பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. දේව දූතයන් 7 දෙනෙක් ඇවිල්ලා හිට ගන්නවා. தேவ தூதர் 7 பேர் வந்து நிற்கிறார்கள். ඒගොල්ලන්ගේ අත්වලට දෙනවා. அவர்கள் கரங்களே கொடுக்கப்படுகிறது. අර ෂෝෆාර් කියලා අපි ළඟ තියෙන එක කොහෙද எங்களிடத்தில் දන්නේ? இருக்கின்றது அங்கே ஜெபாரில் இருக்கின்றது அங்கே எக்காலம் போன்ற ஒரு අර හොරණෑව எக்காலம். ඒ හතක් ඒ දේව දූතයන් 7 දෙනාට දෙනවා. அந்த 7 தூதர்களுக்கும் எக்காலம் 7 அவர் கரங்களிலே கொடுக்கப்படுகிறது. හොරණෑව මොකද්ද පෙන්눔 කරන්නේ? எக்காலம் எதை சொல்லுகிறது? බොහෝ අර්ථයන් තියෙනවා. அநேக அர்த்தங்கள் இருக்கின்றன. ජයග්‍රහණය, வெற்றி, යුද්ධය. யுத்தம். දැන් සාමාන්‍යයෙන් ඊශ්‍රායල් සෙනඟ இஸ்ரேல் ஜனங்கள் යුද්ධයට ගියාම யுத்தத்துக்கு போகும்போது
ඒ හතුරු එහා පැත්තේ ඉන්නවා පෙළ ගැසිලා. அங்கே எதிராளி முன்னால் இருப்பார், அங்கே அங்கே அணி அணியாக මේගොල්ලෝ මේ පැත්තේ පෙළ ගැසිලා ඉන්නවා. இங்கே அணியாக நிற்பார்கள். එතකොට මේගොල්ලෝ අරගොල්ලෝ එක්ක යුද්ධ කරන්න පටන් ගන්න කොයි වෙලේද? இவர்கள் அவர்களோட எப்பொழுது யுத்தத்தை ஆரம்பிப்பார்கள்? අර හොරණෑව පිමුණාම. அந்த எக்காலம் ஊதுகிற போது එතකොට තමයි යුද්ධේ පටන් ගන්නේ. அப்பொழுதுதான் யுத்தம் ஆரம்பிக்கும். ඒ වගේම යුද්ධ දින්නාම யுத்தத்தில் வெற்றி பெற்ற பிற்பாடு ඒගොල්ලෝ රටට එනවනේ ජයග්‍රාහිකව. வெற்றிகரமாக தங்கள் நாட்டுக்கு திரும்பி வருவார்கள் தானே. එතකොට හොරණෑ පිම තමයි එන්නේ. அப்பொழுதும் எக்காலத்து ஊதுகொண்டே தான் வருவார்கள். එතකොට මේ දේව දූතයින් 7 දෙනෙකුට හොරණෑ 7ක් දුන්නා කියන්නේ මොකද්ද? 7 தூதர்களும் 7 எக்காலம் கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்ன? යේසුස් වහන්සේ இயேசு கிறிஸ்து මේ දූතයින් 7 දෙනා ලවා இந்த 7 தூதர்கள் மக்களோடு පොළොවත් එක්ක යුද්ධ කරන්න යනවා. பூமியோடு யுத்தம் பண்ண போகிறார். උන්වහන්සේ ඍජුවම ඇවිල්ලා යුද්ධ කරන අවස්ථාවක් තියෙනවා පස්සේ. அவர் நேரடியாக வந்து யுத்தம் செய்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. හැබැයි මෙතන උන්වහන්සේ නෙවෙයි ඉන්නේ. இந்த இடத்துல அவரல்ல இருப்பது. දූතයෝ 7 දෙනෙකුට දෙනවා හොරණෑ 7ක්. 7 தூதர்களுக்கு மேல் எக்காலங்கள் கொடுக்கப்படுகின்றன. එක පිමිනකොට ஒன்றின் பின் ஒன்றன் பின்னாக ஊதும் போது පොළොවට මොනවද වෙන්න යන්නේ කියලා අපි බලන්න යනවා. பூமிக்கு என்ன நடைபெற போகிறது என பார்க்க போகிறோம். දැන් දේව දූතයෝ ආවා. தூதர்கள் வந்தார்கள். හොරණෑ ගත්තා. எக்காலத்தை எடுத்தார்கள். දැන් පිමින්ද ලෑස්ති. ஊத ஆயத்தமாகிறார்கள். හැබැයි ஆனால் ඔන්න තව දූතයෙක් එතනට එනවා. இன்னொரு தூதன் வருகிறார். තුන්වෙනි පදය. மூன்றாவது வசனம். තවත් දේව දූතයෙක් රන් දුම් භාජනයක් රැගෙන ඇවිත් පූජාසනයේ ඉදිරිපිට සිටියේය. සිංහාසනය ඉදිරියේහි තිබුණු රන් පූජාසනය පිට සියලු ශුද්ධවන්තයන්ගේ යාඥා සමග ඔප්පු කරන පිණිස බොහෝ සුගන්ධ ද්‍රව්‍ය ඔහුට දෙන ලද්දේය. மூன்றாம் வசனம். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் பிடியில் நின்றான். வெங்கல சிங்காசனத்தின் முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேலே அங்கே சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை செலுத்தும் படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. හරිද? එතකොට ඊළඟ පදය කියනවා. ඊළඟ පදෙත් කියවලා මම පැහැදිලි කරන්න. நான்காம் வசனம் சொல்கிறது. සුගන්ධ ද්‍රව්‍යයේ දුම් ශුද්ධවන්තයන්ගේ යාඥා සමග දේවදූතයාගේ අතින් දෙවියන් වහන්සේ ඉදිරියට නැංගේය. நான்காம் வசனம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனு முன்பாக எழும்பிற்று. දේවදූතයාද දුම් භාජනය රැගෙන පූජාසනයේ ගින්නෙන් එක පුරවා පොළොවට හෙළුවේය. එවිට ගර්ජනාද ශබ්දද විදුලිද පොළොකම්පාවක්ද විය. ஐந்தாம் வசனம். பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தில் நெருப்பினாலே நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. මේ පද තුනේ තියෙන දේ හරි ලස්සන දෙයක්. இந்த மூன்று வசனங்களுக்கு சரியான அழகான ஒரு காரியம். දේවදූතයෝ 7 දෙනා ඇවිල්ලා දැන් ලෑස්ති හොරණෑව පිමින්ද. 7 தூதர்களும் அதை காலத்தை எடுத்து வாசிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். එතකොට තවත් දේවදූතයෙක් එනවා. இன்னும் ஒரு தூதன் அந்த இடத்தில் வருகிறார். එයාගේ අතේ තියෙනවා භාජනයක්. அவருக்கு அடுத்த ஒரு பொருள் இருக்கின்றது, பாத்திரம் இருக்கின்றது. ඒ භාජනය මොනවද அந்த දන්නවද? பாத்திரம் என்ன தெரியுமா? දෙවියන් වහන්සේට දෙන ප්‍රශංසාව. ஆண்டவருக்கு கொடுக்கிற துதி. දැන් මේක සංකේතයක් හැටියට පෙන්වන්නේ. இது ஒரு அடையாளமாக காட்டப்படுகிறது. පස්සේ අහන්න එපා. பின்பு கேட்க வேண்டாம். ප්‍රශංසාව කොහොමද පාස්ටර් භාජනවල දාලා ගන්නේ? எப்படி துதியை பாத்திரத்தில் போடுவது? සමහර මොට්ට ප්‍රශ්න සමහර මිනිස්සු මගෙන් අහනවා. கேள்வி கேட்பார்கள். මේක සංකේතයක්. இது ஒரு அடையாளம். දෙවියන් වහන්සේට දෙන ප්‍රශංසාව යා භාජනයෙන් ගෙනාපුවාම ஆண்டவருக்கு கொடுக்கிற துதியை பாத்திரத்தை கொண்டு வரும்போது ඒක දෙවියන් වහන්සේගේ පූජාසනයට දමන්නේ කොහොමද? அவரை அங்கே அவருடைய பலிபீடத்தில் எப்படி போடுவது? ශුද්ධවන්තයින්ගේ යාඥා සමග. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடு. ඒ කියන්නේ அதாவது දැන් අවුරුදු 1000 ගණනාවක් තිස්සේ 1000 வருடங்களாக ශුද්ධවන්තයන් දෙවියන් වහන්සේට යාඥා කරලා මොරගසනවා නේද? பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு முறையிட்டு நமஸ்கரிக்கிறார்கள் தானே. අනේ ස්වාමීන් අපිට මිනිස්සු ප්‍රශ්න කරනවා. ஐயோ ஆண்டவரே, ஜனங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிறார்கள். මට පීඩා තියෙනවා. எனக்கு உபத்திரம் இருக்கிறது. මට අමාරුයි. எனக்கு கஷ்டம். මට ආශිර්වාද කරන්න. என்னை ஆசீர்வதிங்க. මේ මිනිස්සුන්ට මොන හරි කරන්න. இந்த ஜனங்க ஏதாவது செய்யுங்க.
අපිට හිතෙනවා எங்களுக்கு நினைக்கின்றது දෙවියන් වහන්සේ අපේ යාඥාවන්ට උත්තර දෙන්නේ නැහැ කියලා. எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார் இல்லை என்பதாக අපේ යාඥා උන්වහන්සේට ඇහෙන්නේ නැහැ කියලා. எங்களுடைய ஜெபங்கள் அவருக்கு கேட்கப்படுவதில்லை என்பதாக මෙතන සංකේතාත්මකව දෙවියන් වහන්සේ අපිට පෙන්නනවා. இந்த இடத்துல அடையாளமா ஆண்டு காட்டுகிறார் සියලු ශුද්ධවන්තයන්ගේ යාඥා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ තියෙනවා කියලා. எல்லா பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களும் ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது என்பதாக ඒ යාඥාවන් ප්‍රශංසාව සමග මිශ්‍ර කරලායි දෙවියන් වහන්සේට දෙන්නේ. அந்த ஜெபங்கள் துதியோடு சேர்ந்து தான் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. දැන් ඒකෙන් අපිට පෙන්නනවා அங்கே அதுல என்ன காட்டுகிறார் දෙවියන් වහන්සේට අපි යම් යාඥාවක් කරනවා නම් ஆண்டவரை நோக்கி ஏதாவது நாங்க ஜெபத்தை பண்ணுவோமானால் ඒක ඉල්ලීමක් හැටියට විතරක් යන්න හොඳ නැහැ. அது விண்ணப்பத்தை போல இருக்கக்கூடாது ප්‍රශංසාවත් සමගයි යන්න ඕනේ. துதியோடு போக வேண்டும். බොහෝ අයගේ යාඥාවන්ට උත්තර ලැබෙන්නේ නැත්තේ ඇයි දන්නවද? அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத காரணம் என்ன தெரியுமா? ඒවා ඉල්ලීම් හැටියට විතරක් යන அது නිසා. விண்ணப்பங்காக மாத்திரமே போவதுபடினாலே දැන් අපි ගෙදරකට ආහාරයක් අනුභව කරන්න ගියා නම් நாங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு உணவு அருந்த போவோமேயானால் ව්‍යංජන කිහිපයක් රාශියක් අපි ඉදිරිපිට තිබෙනවා. அங்கே கறிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ඉතින් අපි මොනවත් කියන්නේ නැතුව මේක පොඩ්ඩක් තව ටිකක් දෙන්නකෝ நாங்க ஒண்ணுமே சொல்லாம இது இன்னும் கொஞ்சம் தாங்களே කියලා ඉල්ලනවට වඩා கேட்பதை பார்க்கிலும் ඔනි මේක මාර ටේස්ට් ஓ இது அழகா நல்ல டேஸ்டா இருக்கு ருசியா இருக்குது තව ටිකක් දෙන්නකෝ. இன்னும் கொஞ்சம் தாங்களே එහෙම කිව්වනම් அப்படி சொன்னா තවත් ජුන්තුවෙන් ඒගොල්ලෝ දෙයි. இன்னும் சந்தோஷமாக கொடுப்பார்கள். නිකන් තව ටිකක් දෙන්න කිව්වනම් சாதாரணமா இன்னும் கொஞ்சம் தாங்களேன்னு கேட்டா සමහරවිට මේ යකා බඩගින්නෙන් ඉන්න නිසා ඉල්ලනවත් දන්නේ නැහැ නේ. இவன் ஒரு பசியில இருக்கனால கேட்கறானு தெரியாதே, නැත්තම් පෙරේතකමට ඉල්ලනවත් දන්නේ නැහැ නේ. எல்லாரும் எச்சித்தனத்துக்காக கேட்கறானு தெரியாதே. හැබැයි අපි ප්‍රශංසාවක් දීලා நாங்க துதியும் கொடுத்து අනේ මේක නම් නියමයි. "ஓ, இது நல்லா இருக்குது, මාර ටේස්ට් நல்ல ருசி, කොහොමද හැදුවේ? எப்படி செஞ்சீங்க?" එතකොට ඒගොල්ලෝම සමහර විට අහයි அவங்களே கேட்பாங்க, තව ටිකක් දෙන්නද? இன்னும் கொஞ்சம் தரவா? හා ஆ, එතකොට ඒගොල්ලෝ හැපි එකේ அவங்க තියෙනවා. சந்தோஷமா கொடுப்பார்கள். දැන් අපි නිකන් ඉල්ලුවොත් එහෙම நாங்க சாதாரணமா கேட்டால் තව ටිකක් දෙන්න කියලා இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு சொன்னா දෙයි. கொடுப்பாங்க. හැපි එකේ දෙයිද සෑඩ් එකේ දෙයිද சந்தோஷமா දන්නේ නැහැ. கொடுப்பாங்களோ கவலையோடு கொடுப்பாங்களோ தெரியாது. මොකද ඇතුලේ නැද්ද දන්නේ? எங்க உள்ள இருக்கதே இல்லையே தெரியாதே. මම අවුරුදු ගානකට කලින් මම හිතන්නේ මර්සිලාට ඕක මතක් දැනිලාට මතක තියෙනවද දන්නේ නැහැ. வர்ற கணக்கு முன்பதாக அது மோசிக்கு எனக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. කොළමින් කට්ටියක් අපේ මාවිල් මඩ ගෙදරට ආවා. மாலை மடலே நாங்க சபையை நடத்த வீட்டுக்கு கொழும்பிலிருந்து ஒரு ஜனங்கள் வந்தார்கள். අර මම හිතන්නේ මට හරියට මතක නැහැ කතන්දරේ. கதை பாசம் சரியாக ஞாபகம் இல்லையாம். මම හිතන්නේ ඒගොල්ලෝ හිටපු ගමන් කඩාගෙන ආවද නැත්තම් ප්ලෑන් කරලා ආවේ නැහැ. ஆயத்தம் பண்ணி வந்தார்களா திடீரென்று வந்தார்களா எங்களுக்கு தெரியாது. කොහොම හරි දැන් දවල් කෑමට ඔය වගේ 5-6 දෙනෙක් දැන් ඉන්නවා. எப்படியோ 5-6 பேர் பகல் உணவுக்காக இருக்கின்றார்கள். මම රැට 3 wheel දුවලා සල්ලි හොයන කාලේ ඔය. நான் இரவாக 3 வீல் ஓடி பணம் சம்பாதிச்ச ஒரு காலம். මාසිටේ කතාව මතකද? சாது மோசிக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. ඉතින් අපිට ඒගොල්ලන්ට උයලා දෙන්න පුළුවන් උනේ සැමන්ටින්. செமண்டின் தான் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியுமா இருந்தது. කොහොම හරි සැමන්ටින් එකක් යන මන් දන්නේ නැහැ ලොකු සැමන්ටින් එකක් ඉන්නේ නැති ඒකේ තියෙන කෑලි ටික කඩලා හිටන් අපි දැන් මෙල්සලා උයලා දැන් මේසේ ගෙනල්ලා ஒரு තිබ්බා. செமண்டினை எடுத்து அதை சமைத்து கொடுத்தோம். ඔක්කොම එච්චරයි. எல்லாம் அவ்வளவுதான் இருக்கு. අය ඇතුලේ නෑ වෙන. உள்ளே சமையலறை வேற கிடையாது. දැන් මේසේ 5 දෙනෙක් විතර වගේ ඒගොල්ලෝ ඉඳගෙන அங்க ඉන්නේ. சாப்பாடு மேசையில் 5-6 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். මටත් කිව්වා ඔයත් ඇවිල්ලා ඉඳ ගන්න. பாச කියලා. நீங்களும் வாங்கன்னு சொன்னாங்க. දැන් ඉතින් බෙදාගෙන කන්න அங்க යනවා. பரிமாறு சாப்பிடும் போது පළවෙනි හාදයා முதலாவது நபர் බත් බෙදාගෙන சோறை பரிமாறி සැමන් කෑලි 4-5ක් දාගත්තේ නැද්ද පිඟාන? 4-5 செமன் துண்டை தன்னுடைய பீங்காலை போட்டு கொண்டார். ඒක බලපුවම මාට නිකන් හොල්මන් වුණා මම. பாஸ் அதை கண்டு ஆடி போனாராம். එක පැත්තකින් ஒரு பக்கத்துல එකෙක් ඔච්චර කන එක දේශද්‍රෝහී ක්‍රියාවක්. ஒருவர் அவ்வளவு சாப்பிடுற தேச துரோகமான ஒரு காரியம். හා ඒ අස්සේ දැන් මේ ඉන්නවා තව අය කණ්ඩ. இன்னும் அநேக இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்காக. මූ දාගත්තේ නැද්ද வேற සැමන් எல்லா- පිට සැමන්? அங்க செமன் மேலே செமன் போட்டு கொண்டார் அவர். මට ඊට පස්සේ මතක නැහැ මොනවද උනේ කියලා දැනේ මතකයිද என்ன මේ என்ன அதுக்கு என்ன நடந்தது தெரியாது. මර්සිට මතකයිද මේ அது සිද්ධිය? மோசஸ் டனக்கு ஞாபகம் இருக்கோ ඇත්තට தெரியாது. මතකයිද? ஞாபகம் இருக்கா? මාගේ දෙයනේ මේ වගේ සමහර වෙලාවට இந்த மாதிரி நேரங்களிலே අපි
අර සෑහෙන ඇති කියලා හිතලා උයනට එක ඔක්කොම මේසෙට ගෙනලා තිබ්බහම போதும் என்று நான் நினைத்து நாங்க மேசைக்கு கொண்டாந்து எல்லா காரியங்களும் අනේ මේ මට තව මේවා ටිකක් ගන්න පුළුවන්ද? எனக்கு இன்னும் கொஞ்சம் எடுக்க முடியுமா? එතකොට ගෙදර ඉන්න අය අප්සෙට් වෙලා வீட்டில் உள்ளவங்க அப்செட் ஆகி මෙයා අරයා දිහා බලනවා. இவர் மற்றவரை நோக்கி பார்ப்பார், අරයා මෙහා දිහා அவர் බලනවා. இவரை நோக்கி பார்ப்பார். අයියෝ මොනවද කරගන්නේ කියලා දන්නේ ஐயோ නැහැ. என்ன செய்வதுன்னு தெரியாது. මේ නරියා වැඩියෙන් ඉල්ලනවා. இந்த நாரி நிறைய கேக்குது, අපි ඇතුළෙත් නෑ. உள்ளே சமையல் அறையிலும் இல்லை. අපි නිකන් කොර වෙනවා හිර වෙනවානේ. நாங்க ஒரு இடத்துல நாங்க இறுகி போய் விடுவோம். මේ වගේ තත්ත්වේ මොකට ඇති වෙලා තියෙනවා පාස්ටර් කියලා කියන අය අත இந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்றேன். இப்ப யாரா இருக்கிறீங்களா? ඔම්මෝ මේ වගේ දේවල් වෙලා තියෙනවා. இந்த மாதிரி காரியங்கள் எங்களுக்கு நடைபெற்றிருக்கின்றன. ඊට වැඩිය හොඳ ටැකිනික් එකක් මං කියලා දෙනවා. அதை விட ஒரு நல்ல தொழில்நுட்பத்தை நான் சொல்லி தரவா. මොකක් හරි වැඩිපුර ඕන නම් ஏதாவது அதிகமா வேண்டுமானால் ඒක ගැන පොඩ්ඩක් ප්‍රශංසා කරලා බලන්න. அதை குறித்து கொஞ்சம் துதித்து பாருங்க. ෂා මේක ஓ මරුනේ. இது நல்லா இருக்கு, අනේ ஓ නියමයිනේ. நல்லா இருக்கு தானே, ෂා අනේ බලන්නකො. எவ்வளவு ருசியா இருக்கு. එතකොට අරගොල්ලෝ දන්නවනේ ඇතුලේ තියනවද නැද්ද කියලා. அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியும் அவங்களுக்கு. එතකොට ඒගොල්ලෝ කියයි அவங்க சொல்லுவாங்க ගන්න ගන්න. எடுங்க எடுங்க. නෑ එපා එපා කියලා පාට එකක් දාන්න. இல்ல இல்ல சொல்ல பாட்டுன்னு போடுங்க, வேணாம் வேணாம். ඒගොල්ලෝ කියයි அவங்க சொல்லுவாங்க ඇතුලේ තියනවා உள்ள කියලා. இருக்கின்றது, එහෙනම් බය නැතුව அப்ப ගන්න. பயம் இல்லாம சாப்பிடலாம். අන්න දැන් ටැකිනික් එක මම இதுதான் தொழில்நுட்பம். හරි. சரியா? ඔව් පාස්ටර්ලකම වචනේ විතරක් උගන්වන්න හොඳ නෑ. பாஸ் வார்த்தை மாத்திரம் கற்றுக் கொடுக்க கூடாது. කන සිස්ටමුත් උගන්වන්න. அங்க சாப்பிடுகிற முறையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். සමහර මිනිස්සුන්ව ගෙදරට ගෙන්නගෙන කැම වේලක් දුන්නා. சிலரை அழைத்து வீட்டிலே ஒரு சாப்பாடு கொடுக்கும் போது අය ජීවිතේට උන්ට එන්න කියන්නේ. ஒரு நாள் வாழ்க்கையிலே ஒரு போதும் அவரை அவங்க அழைக்க மாட்டோம். මොකද ගෙදර ඉන්නේ උන්ටත් කන්න නැති විදියට මම ඔක්කොම வீட்டில் වලිච්චින් உள்ளவர்களுக்கும் சாப்பாடு இல்லாம போன அவங்க சாப்பிடுவாங்க. වලිච්චින් හිටින්. அது வலிச்சு சாப்பிடுவாங்க. හා එතකොට දෙවියන් වහන්සේට යාඥා කරනකොටත් මේක තමයි ටැකිනික් එක. ஆண்டவருக்கும் ஜெபிக்கும் போது இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பாவிக்க வேண்டும். ගොඩක් යාඥාවන්ට උත්තර නොලැබෙන්නේ ඇයි දන්නවද? அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத காரணம் என்ன தெரியுமா? මෙහෙම කියලා දන ගහ ගන්නවා. இப்படி போய் முழங்கால் படிடுறது. ආදරවත් ස්වාමීනි. அன்பான ஆண்டவரே, ආනෝනේ මට දෙන්න. මොන මේක දෙන්න? දෙන්න! தாரும் தாரும் ஆண்டவரே தாரும். වගේ රැඳා බව මරන්න. මාමියාරෙක් කොල්ලු මාඩවරේ. மகன் வேண்டாம மறந்து මරන්න. කොච්චර කල් මම මේ දුක විඳින්නේ. ஆண்டவரே இப்படியே உபத்தது போய் கொண்டிருக்கின்றேன். මේ වගේ යාඥා කරලා ඇවිල්ලා කියනවා இப்படி ஜெபித்து வந்து சொல்லுவாங்க, පැය 3ක් මම යාඥා කරනවා. 3 மணி நேரம் ஜெபித்தேன். පැය 3ක් යාඥා කරනවා. 3 மணி நேரம். බලන්න උත්තර ලැබෙනවද කියලා. பாருங்க பதில் கிடைக்குமானே. අසනීපෙන් මැරෙන්න හිටපු නැන්දමට සනීප ලැබෙනවා. நோயிலே மறிக்கும் தருணம் மாமியாருக்கும் சுகம் கிடைத்திருக்கும். ඒක වැඩිය அதுக்கு மேலாக දෙවියන් වහන්සේ ළඟට ගිහිල්ලා ஆண்டவரத்துல போய் ඒ ඉල්ලීම ප්‍රශංසාවත් සමග දෙන්න. அந்த விண்ணப்பத்தை துதியோடு சேர்த்து கொடுத்து பாருங்க. ස්වාමීන් වහන්සේ ලස්සනයි. ஆண்டவர் நீங்க அழகானவர், ඔබ වහන්සේ සර්ව බලදායි. நீங்க சர்வ வல்லவர், ඔබ වහන්සේට නැති දෙයක් නැහැ. உங்களோட இல்லாத ஒண்ணுமே இல்லை, ඔබ වහන්සේට බැරි දෙයක් නැහැ. உங்களுக்கு முடியாத ஒன்றுமே இல்லை. 10000ක් විතර දෙන්න පුළුවන්ද? 10000ක් විතර දෙන්න පුළුවන්. ஒரு 10,000 கொடுக்க முடியுமா? අන්න ටැකිනික්. அதான் தொழில்நுட்பம். අපි ගිහ ගමන් நாங்க போன உடனே 10000ක් දෙන්න ස්වාමීනි. அண்ணே, දෙන්න ස්වාමීනි. தாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, தாரும். 10000ක් දෙන එකට බාධා කරයක් නැහැ. ஆண்டே கொடுப்பதுக்கு தடை பண்ண பிசாசை இயேசு நாத கட்டுகிறோம்னு சொல்லுவோம். එන සිරියකා මහසෝනා කාලියා මාරියා කොම බඳිනවා. அந்த அந்த பேய் இந்த பெரிய பேய் எல்லாத்தையும் கட்டுகிறது. ඒ අක්කු ටික අප්සෙට් වෙනවා ආයේ ඉඳගෙන. அந்த பிசாசன் அப்செட் ஆன ஒரு மூலையில இருந்து මූට 10000ක් ඕනේ කියලා අපිව බඳිනවා. அவனுக்கு 10,000 வேணும் எங்களை கட்டுகிறாங்க. මොකටද යකා බඳින්නේ? ஏன் பிசாசை கட்டணும்? ඔබ நீங்க- දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරගෙන நீங்க ஆண்டவருக்கு துதி செலுத்திக் கொண்டே ඉල්ලන්න கேளுங்க, දෙන්න. கொடுப்பார். දැන් මෙතන සංකේතයෙන් පෙන්වන්නේ இது அடையாளமா என்ன காட்டுகிறார்? සුද්ධවන්තයින්ගේ ඉල්ලීම් සියල්ල යාඥා සියල්ල ගෙනල්ලා பரிசுத்தவான்களுடைய விண்ணப்பங்க ஜெபங்க எல்லாம் கொண்டு வந்து ඒ සුගන්ධ ද්‍රව්‍ය නැමැති ප්‍රශංසාව සමග මිශ්‍ර කරලා சுகந்த வர்க்கமாக துதியில அங்கே எல்லாத்தையும் அனைத்து சேர்த்து දෙවියන් වහන්සේගේ පාමුල තබපුවාම ஆண்டவருடைய பாதத்திலே வைக்கும் போது දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், මේ යාඥාවන්ට උත්තරයක් හැටියට இந்த ஜெபங்களுக்கு பதிலாக මම විනිශ්චය කරන්න යනවා. நான் நியாயம் தீர்க்க போகின்றேன். ඒ දූතයා ඒ භාජනය අරගෙන அந்த தூதன் பாத்திரத்தை எடுத்து ඒ ඇතුලේ තියෙන ඒ ඉල්ලීම් සියල්ල
அந்த உள்ள இருக்க எல்லா விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் මෙහෙම පොළොවට හෙලනවා. அப்படியே பூமிக்கு கொட்டுவார். අවුරුදු දශ වර්ෂ ගණනාවක් තිස්සේ දෙවියන් වහන්සේගේ සෙනඟ දෙවියන් වහන්සේගෙන් ඉල්ලපු ඒ යාඥාවන්ට උත්තර ලැබෙනවා. எத்தனையோ வருடங்கள் ஆண்டவர் ஜனங்கள் ஆனது கேட்ட விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். ඒක තමයි වෙන්න යන්නේ. அதுதான் நடைபெறும். දැන් බලමු பார்ப்போம். හොරණෑ පිපිනකොට මොනවද වෙන්නේ කියලා. அங்கே எக்காலம் ஊதும் போது என்ன நடைபெறும் என்பதாக 6 වෙනි පදය. 6வது வசனம். හොරණෑ සත ඇතුව සිටිය දේව දූතයන් සත් දෙනාද පිමින පිණිස සූදානම් වුණේය. 6வது வசனம். அப்பொழுது 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்களும் எக்காலம் ஊதுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். ඔයගොල්ලන්ට මතක ඇති. ஞாபகம் இருக்கும். අර එක එක මුද්‍රා කඩනකොට ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது නිකම්ම අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය ආවා. அந்த கிறிஸ்துவுடைய ஆளுகை வந்தது. මරණ සිදු වුණා. மரணங்கள் நடைபெற்றன. බොහෝ ඛේද වාචක මේ පොළොව තලයේ සිදු වුණා. அநேக காரியங்கள் பூமியில் நடைபெற்றது. දැන් ඒවා අහනකොටම සමහරව හිතලා ඇති. அவைகளை கேட்கும்போது சிலர் நினைத்திருக்கலாம், අනේ අම්මේ මම නම් සභාව උසවා ගන්න ලබන කාලේ යන්න ඕනේ. ஐயோ சபை எடுத்துக்கொள்ளப்படும்போது கட்டாயம் போக வேண்டும். ඉන්න නම් බෑ. இருக்க முடியாது. පොඩ්ඩක් ඉන්න තව තියෙනවා. கொஞ்சம் இருங்க, இங்க இருக்கு நிறைய இருக்கின்றது. වැරදිලාවත් හිටියොත් தவறியாது இருந்தால் මේවත් එනවා. இவைகளும் வரும். ඔන්න පළමුවැනියා පිම්බේය. එවිට ලෙයින් මිශ්‍ර වූ ගල් වර්ෂාවක්ද ගිනිද හටගෙන පොළොව පිට හෙළනු ලැබුවේය. පොළොවෙන් 3 පංගුවක් දාලා ගියේය. ගස්වලින් 3 පංගුවක් දාලා ගියේය. සියලු අමු තනකොළද දාලා ගියේය. 7வது வசனம். முதலாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மலையும் அக்னியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்கள் 3/4 வெந்து போயிட்டு பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. ස්වභා ධර්මයට පවා දෙවියන් වහන්සේගේ විනිශ්චයෙන් යනවා. அங்கே இயற்கைக்கு கூட ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகின்றது. ඒ අවුරුදු 7 තුලයි මේ දේ සිදු වෙන්නේ. அந்த 7 வருடங்கள் காலத்தில் தான் இவைகள் நடைபெறும். පළවෙනි හොරණෑම පිඹිනකොට முதலாவது எக்காலம் ஊதும் போது විනිශ්චය පැමිණේ ගස් කොළන් ශාක තනකොළ මල් වලට. அங்கே பசும் புல்லுகளும் மரங்களுக்கும் அங்கே அவருடைய நியாயத்தீர்ப்பு வருகிறது. මේ ලෝකේ තිබුණු කොළ පාට ශාක තුනෙන් එකක් විනාශ වෙලා இந்த ගියා. பூமியிலே இருந்த மரங்கள் 3/4 வெந்து போகிறது என்று சொல்லப்படுகிறது. ඔයගොල්ලෝ නිකන් හිතලා බලන්න. நீங்க சாதாரண நினைத்து பாருங்கள். අවුරුදු 30කට 40ක උඩදී 30-40 வருடங்களுக்கு முன்பதாக දැන් නුවර කොච්චර කූල් එකකට තිබ්බද? இந்த இளங்கண்டி பிரதேசம் எவ்வளவு குளிர்ச்சியாக இருந்தது. කාටද ඒව මතක? யாருக்கு அவைகள் ஞாபகம் இருக்கின்றது? ඒ කියන්නේ ඒ දවස්වල அந்த நாட்களிலே නුවර මාර කූල්. அங்கே கண்டி பிரதேசம் அழகாக குளிர்ச்சியாக இருக்கும். ඒ දන්නවද? ஏன் தெரியுமா? දකින තැන්වල ගස් කොළන් තිබ්බේ. காங்கிற இடங்கள் எல்லாம் மரங்களால் நிறைந்திருந்தன. ගොඩනැගිලි හදන්න, கட்டிடங்கள் கட்டுவதற்கு, පාරවල් හදන්න, பாதைகளை சரி செய்ய, ව්‍යාපාර ස්ථාන ස්ථාපිත කරන්න வியாபார ஸ்தாபனங்களை ஸ்தாபிப்பதற்கு ඔය ගස් කොළන් කපපු නිසා அந்த மரங்களை வெட்டின நிமித்தமாக අද නුවර යනකොට නිකන් කොළඹ ගියා වගේ. இன்று கண்டிக்கு போது கொழும்புக்கு போவதுக்கு சமானம். ඊයේ පෙරේදා නුවරට ආපු කට්ටියට ඕක දන්නේ නැහැ. நேற்று முந்தினால் கண்டிக்கு வந்தவங்க இதெல்லாம் தெரியாது. නමුත් අපි වගේ නුවර උපන් කොල්ලෝ අපි දන්නවා නුවර කොහොමද තිබ්බේ. நாங்கெல்லாம் கண்டியில பிறந்த பையன்கள் எங்களுக்கு தெரியும் கண்டி எப்படி இருந்தது. අර විලියම් ගොපල්ලාව මාහවත කියලා එකක් තියෙනවා නේද? வில்லியம் கொப்பலா மாத்தின் இடம் இருக்குது தானே. අර ඉස්පිතාල අයිනේ ඔය මොකද්ද රොයල් මෝල් අරා මේ තියෙන පාර. கண்டியிலே ஆஸ்பத்திரி அருகிலே பிரதான பாதை இருக்கின்றது. එහෙම පාරක් ඉස්සර තිබ්බේ அப்புறம் නෑ. பாதை இருக்கவில்லை. ඒ හරිය තිබ්බේ තනිකර කුඹුරු කැල ඒ වගේ ලස්සන කොළ පාට ප්‍රදේශයක්. அங்க இருந்தது வயல் நிலங்கள் இருந்தது, நல்ல தண்ணீரோடு இருந்தது, அழகா குளிர்ச்சியாக இருந்த இடம். අපි ගිහිල්ලා සමහරලාට ඔය සෙල්ලම් කරනවා හැංගි මුත්තම් කරනවා. நாங்கள் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாடுவோம். ඒ ඔක්කොම කපලා எல்லாம் வெட்டி පාරවල් හදලා பாதை செய்து ඉස්සර අපි ගිහිල්ලා සෙල්ලම් කරන ක්‍රිකට් ගහන කුඹුරේ දැන් ගෑස් ස්ටේෂන් හදලා. நாங்க அங்க கிரிக்கெட் விளையாடுற வயல் நிலம் இப்பொழுது கேஸ் ஸ்டேஷனாக மாறி இருக்கின்றது. රශ්නේ உஷ்ணம். හිතලා බලන්න මේ පොළොව තලෙන් 3 පංගුවක් ගස් කොළන් ශාක විනාශ වුණා කියන්නේ මේ පොළොව කොහොමද තියෙන්නේ? இந்த 3/4 மரங்கள் அங்கே பச்சை எல்லா விதமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போனால் எப்படி இருக்கும்? නිකන් අමුතු වියලි ස්වභාවයක් ஒரு காய்ந்த சுபாவம் காணப்படும். වරන්ඩ ஒரு நிலை. வறட்சியான நிலை காணப்படும். නිකන් වේලිලා නිකන් අමු වෙලා ගිහිල්ලා. அங்கே ஒரு வறட்சியான நிலை காணப்படும். ඔන්න දැන් ඊළඟට அடுத்தது දෙවෙනි දේවදූතයා පිම්බේ 8 වෙනි පදය.
එවිට ගින්නෙන් ඇවිලෙන මහත් කන්දක් වැනි වූ දෙයක් මුහුදේ හෙළනු ලැබුවේය. මුහුදෙන් තුනෙන් පංගුවක් ලේ වුණේය. මුහුදේ සත්වයන්ගෙන් එනම් පණ ඇති සතුන්ගෙන් තුනෙන් පංගුවක් මලෝය. නැව්වලින්ද තුනෙන් පංගුවක් විනාශ වුණේය. 8ஆம் வசனம். 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிறுசுகள் 3 பங்கு செத்து போயிட்டு கப்பல்களில் 3 பங்கு சேதமாயிற்று. දැන් මෙතන මුහුද කියලා ඒක වචනයෙන් කතා කරනවා. சமுத்திரம் என்று ஒரு மேலே சொல்லப்படுகிறது. මුහුද නැත්නම් සාගරය කඩල් சமுத்திரம் அல்லது கடல். දැන් බයිබලයේ வேதாகமத்திலே මුහුද කියලා ඒක වචනයෙන් නිකං පැවසුවා නම් கடல் என்று ஒருமையிலே சொல்லியிருந்தால் ඒක මධ්‍ය ධරණ මුහුද ගැන තමයි කතා කරන්නේ. அது மத்திய தரை கடலை குறித்து தான் பேசப்படுகிறது. ඉන්දු සාගරය ගැන නෙවෙයි. இந்து சமுத்திரத்தை குறித்து அல்ல, පසිෆික් සාගරය ගැන பசிபிக் නෙවෙයි. சமுத்திரத்தை குறித்து அல்ல, අට්ලාන්ටික් සාගරය ගැන அட்லாண்டிக் නෙවෙයි. சமுத்திரத்தை குறித்து அல்ல, වෙන මුහුදු ගැන නෙවෙයි. வேறு கடல்களை குறித்து அல்ல. මොකද මේ ඒගොල්ලෝ මුහුද කියලා කියනකොට ඒගොල්ලන්ට ඒක මධ්‍ය ධරණයේ මුහුද පමණයි. கடல் என்று சொல்லும்போது மத்திய தரை கடல் மாத்திரம் தான். වෙන මුහුදක් ගැන කතා කරනවා නම් வேறு கடலை குறித்து பேசுவதே ஆனால் ඒ මුහුදේ නමත් එක්ක තමයි එන්නේ. அந்த கடலுக்கு ஒரு பெயரோடு தான் வரும். ගලිලේ මුහුද, கலிலேயா கடல், මල මුහුද, அங்கே கடல், රතු මුහුද. சிவந்த சமுத்திரம் சொல்லப்படுகிறது. තේරෙනවද? விளங்குறதா? දැන් නුවර ඉන්න අය கண்டலில் இருப்பவர்களுக்கு වැව රවුම කියලා කියන්නේ කොයි වැව රවුමටද? அங்கே லேக் என்று Lake round. லேக் கிரவுண்ட். எந்த லேக் கிரவுண்ட்? මම වැව රවුමට ගිහින් එන්නම්කෝ ආතල් එකක් ගන්න. நான் லேக் கிரவுண்ட் போய் ஆத்துல எடுத்துட்டு வாரேனே. කොයි වැව ගැනද කතා எந்த කරන්නේ? லேக்கை பத்தி சொல்லப்படுகிறது? කොළඹ තියෙන බේර වැව ගැනද? அங்கே கொழும்பு இருக்கிற பேரு விலையா? නැත්තම් පරාක්‍රම සමුද්‍රය ගැනද? පොළොන්නරුවේ? பராக்கிரம சமுத்திரமா? ආ? නැත්තම් උස්වැට කියාවේ තියෙන මේ වැවක් ගැනද? உஸ்வட கிட்டே இருக்கிறதான அந்த லேக்கா? උඩවලවේ වැව ගැනද? உடவளவர்கள் லேக்கா? නුවර අයට වැව කියන්නේ නුවර වැව. கண்டியிலே இருப்பவர்கள் லேக் என்றா கண்டி இருக்கிற லேக். ඒ වගේ ඊශ්‍රායෙල් වරුන්ට මුහුද කියන්නේ මධ්‍ය ධරණ මුහුද. இஸ்ரேலுக்கு கடல் என்றால் மத்திய தரை கடல். සාමාන්‍ය සරල දෙයක් ඒක. சாதாரணமான காரியம். දැන් මධ්‍ය ධරණ මුහුද ගැන කතා කරොත් மத்திய தரை கடலை குறித்து பேசுவோமே ஆனால் වැදගත් මුහුදක්. முக்கிய ஒரு கடல். යුරෝපයටත් ඒක අයිති වෙනවා. ஐரோப்பாவுக்கும் அது அடங்குகிறது, ආසියාවටත් අයිති. ஆசியாவுக்கும் அடங்குகிறது, අප්‍රිකාවටත් අයිති. ஆப்பிரிக்காவுக்கும் அடங்குகிறது. අපි මතක තියාගන්න ඕන. ஆபத்து வைத்துக் கொள்ள வேண்டும். හොඳට අහගන්න මේ. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். භූගෝල විද්‍යාව. பூமி சாஸ்திரம், புவியியல், பூமி சாஸ்திரம், புவியியல். දැන් ඒ කාලේ බයිබල් කාලේ வேதாம காலத்திலே මහද්වීප 3යි තිබුණේ. 3 தீவுகள் தான் அங்க இருந்தன. කණ්ඩங்கள். கண்டங்கள் தான் இருந்தன. ආසියාව, ஆசியா கண்டம், යුරෝපය, ஐரோப்பா கண்டம், අප්‍රිකාව. මොකද ඇමරිකාවයි ඔස්ට්‍රේලියාවයි තාම හොයාගෙන තිබුණේ නැහැ. அங்கே ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் இதை கண்டுபிடித்திருக்கவில்லை. ඒ නිසා එවකට හිටපු අයගේ ලෝක සිතියමෙත් ඔය මහද්වීප 3 විතරයි තිබුණේ. அந்த கண்டங்கள் மாத்திரம்தான் அங்கே அங்கே உலக படத்தில் இருந்தது. තොලමි කියන එක්කෙනාගේ මේ මොකද්ද ලෝක සිතියම තිබුණා. தொலைவேம்பருடைய அந்த அங்கே உலக படம் இருந்தது. ඒක අපේ ලංකාවත් තියෙනවා තප්‍රබේන් කියලා. தப்ரவேன் என்பதாக இலங்கையும் அது அடங்குகிறது. ඒවයි ඇමරිකා ඔස්ට්‍රේලියා නැහැ. அதிலே அமெரிக்கா ஆஸ்திரேலியா இல்லை, හොයාගෙන නැහැ. தேடி இருக்கவில்லை. එතකොට බයිබල් කාලේ வேதாம காலத்திலே මුළු ලෝකෙම කියලා තියෙන්නේ ஒரு உலகத்தை என்று சொல்லப்படுகிறது. යුරෝපය, අප්‍රිකාව සහ ආසියාව. ஐரோப்பா, அமெரிக்கா சொல்லப்படுகிறது. ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா இந்த 3 கண்டங்களும் தான் அந்த காலத்து உலகங்கள். ඔගොල්ලෝ දන්නවද உங்களுக்கு தெரியுமா? මේ මහද්වීප 3ටම අයිති වෙන එකම එක මුහුදයි මේ ලෝකේ තියෙන්නේ. இந்த கண்டங்கள் மூன்றிலும் இருக்கிற ஒரே ஒரு கடல் தான் இருந்தது. දැන් අපි ඉන්දු සාගරය ගත්තොත් இந்து சமுத்திரத்தை எடுத்தால் ඒක යුරෝපයට ඒක සම්බන්ධ වෙලා නැහැ. ஐரோப்பாவுக்கு சம்பந்தம் இல்லை. அது තේරෙනවද මං කියන්නේ? விளங்குறதா? පසිෆික් සාගරය ගත්තොත් அங்கே பசிபிக் பசிபிக் சமுத்திரத்தை எடுத்தால் ඒක ආසියාවට සම්බන්ධ වෙලා அது නැහැ. ஆசியாவுக்கு சம்பந்தம் இல்லை. තේරෙනවද මං කියන්නේ? விளங்குறதா? හැබැයි ஆனால் ආසියාව, ஆசியா, අප්‍රිකාව, ஆப்பிரிக்கா, යුරෝපය ஐரோப்பா ඒ තුනටම සම්බන්ධ වෙන එකම මුහුද තමයි මධ්‍ය ධරණ මුහුද. அவை மூன்றுக்கும் சம்பந்தமுள்ள ஒரே கடல் தான் மத்திய தரை கடல். ඒ කියන්නේ මධ්‍ය ධරණ මුහුදට පහරක් වැදුනා කියන්නේ மத்திய தரை கடலுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டால்
ඒ මහද්වීප තුනටම පහර වැදුනා හා සමානයි. அந்த மூன்று கண்டங்களுக்கும் அதே பிரச்சனை வந்தது சமானம். මොකද මධ්‍ය ධර්ණ මුහුද දිහා ඔයගොල්ලෝ බැලුවොත් மத்திய தரை கடலை நோக்கி பார்த்தீர்களானால் ඉතාලිය, இத்தாலியா இருக்கின்றது, ග්‍රීස් රට, கிரீஸ் இருக்கின்றது, සයිප්‍රස්, சைப்ரஸ் இருக்கின்றது, මේ සිසිලියා சிசிலியா இருக்கின்றது, මෙවැනි යුරෝපයේ රටවල් ඔය මධ්‍ය ධර්ණ මුහුදේ තියෙනවා. ஐரோப்பாவை சார்ந்த நாடுகள் அங்கே இருக்கின்றன. ඒ වගේම ඊශ්‍රායල්, இஸ்ரவேல், ලෙබනාන්, லெபனான், එවැනි ආසියානු රටවල් පවා ඔය මධ්‍ය ධර්ණ මුහුදේ තියෙනවා. அந்த ஆசியா நாடுகளும் மத்திய தரை கடலுக்கு சம்பந்தமாக இருக்கின்றது. ඊජිප්තුව, උතුරු ආප්‍රිකාව, සහාරා වැනි අප්‍රිකානු රටවල් මධ්‍ය ධර්ණ මුහුදට සම්බන්ධ වෙලා තියෙනවා. தென்னாப்பிரிக்கா இப்படியாக சொல்லப்படும் இடங்களும் அதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா இல்ல, சஹாரா, எகிப்து, தென்னாப்பிரிக்கா கீழே. ඒ නිසා ஆகவே මධ්‍ය ධර්ණ මුහුද කියන්නේ එසේ මෙසේ මුහුදක් නෙවෙයි. மத்திய தரை கடல் என்று சொல்வது லேசி பைசான காரியம் அல்ல. භූගෝල විද්‍යාවට වැදගත්. அது பூமி சாஸ்திரத்துக்கு முக்கியம், නැව් ගමන් වලට වැදගත්. கப்பல் பயணத்துக்கு முக்கியம், ලෝකේ වාණිජයට වැදගත්. உலக வணிகத்துக்கு அது முக்கியம், ඒ වගේම ආත්මික දේවල් වලටත් ඕක වැදගත්. ஆவிக்குரிய காரியத்துக்கு முக்கியம். ඒ නිසා සමහර රට ලංකාවේ ඉන්න අපිට இலங்கை இருக்கிற எங்களுக்கு ඔය මධ්‍ය ධර්ණයේ මුහුද ගැන ලොකු දැනුමක් නැහැ. மத்திய தரை கொடுத்து பெரிதான ஒரு தெரிவில்லை. ඒ නිසා ඒකේ වැදගත්කමක් අපිට පේන්නේ නැහැ. அதிலே முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியாது. අපිට සාගරය කියලා කියද්දි சமுத்திரம் என்று சொல்லும் போது පැසිෆික් සාගරය. பசிபிக் சமுத்திரம், ඒකනේ ලෝකේ ලොකුම அதான் සාගරය. உலகத்தை பெரிய சமுத்திரம், ඒ නිසා ඒක වැදගත් කියලා හිතනවා. அது முக்கியம் நினைக்கின்றோம். බයිබලයට පැසිෆික් වැදගත්ම නැහැ. வேதத்துக்கு பசிபிக் சமுத்திரம் முக்கியம் இல்லை. හැබැයි බයිබලයටයි வேதத்துக்கும் අනාගතයටයි எதிர்காலத்துக்கும் අවසාන කාලයටයි கடைசி காலத்துக்கும் වැදගත් වෙන මුහුද මධ්‍ය ධර්ණය මුහුද. முக்கியமாக இருக்கிற சமயம் அங்கே மத்திய தரை கடல். ඒ නිසා දැන් දෙවියන් වහන්සේ අර දේවදූතයා දෙවෙනි හොරණෑව පිමිනකොට இப்பொழுது இரண்டாம் தூதன் எக்காலத்தை ஊதும் போது ගානවා ඒ මධ්‍ය ධර්ණ මුහුදට. அங்கே மத்திய தரை கடலுக்கு மடிக்கின்றார். ඒ මුහුද තුනෙන් එකක් ලේ වෙනවා. மூன்றில் ஒரு பங்கு ரத்தமாக மாறும். සත්වයන් ජීව තුනින් පංගුවක් විනාශ වෙනවා. ஜீவன சிறுசைகள் எல்லாம் மூன்று பங்கு அழிந்து போகும். නෞකා තුනෙන් පංගුවක් විනාශ වෙනවා. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு அழிந்து போகும். මොනවද දන්නවද වෙන්නේ? என்ன நடைபெறும் தெரியுமா? ආසියාව, යුරෝපය, ආප්‍රිකාව යන මහද්වීප තුනටම ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா වතුර ලේ වෙන එකෙන් විෂ වායු පිට වෙනවා. அங்கே சமுத்திர கடலுக்கு ரத்தமா மாறுனாலே விஷ வாயுக்கள் அங்கு உருவாகும். මිනිස්සු මැරෙනවා. ஜனங்கள் மரிப்பார்கள். මාළුව මක්ෂයන් තුනෙන් පංගුවක් මැරෙන නිසා மீன்கள் மூன்றொரு பங்கு மறிக்கிறபடினாலே ආහාරයට මිනිස්සුන්ට පහර වදිනවා. அவர்களுடைய உணவுக்கு அங்கே பாதகம் வருகின்றது. කණ්ඩ නැති වෙනවා. சாப்பாடு இல்லாம போய்விடும். නැව් තුනෙන් පංගුවකට පහර වදින නිසා கப்பல்களுக்கு மூன்றொரு பங்கு பாதகம் வருகிறபடினாலே ආර්ථිකයට පහර වදිනවා. அங்கே பொருளாதாரத்துக்கும் பிரச்சனை வரும். අර දෙවෙනි හොරණෑවෙන් இரண்டாவது எக்காலத்திலே ඒ මහද්වීප තුනටම இந்த மூன்று கண்டங்களுக்கும் විශාල පහර දීමක් සිදු කරනවා. பெரிதான தாக்கம் உருவாகும். තේරෙනවද මං කියන්නේ? விளங்குறதா? ඊගාවට அடுத்தது තුන්වෙනි දේවදූතයාද පිම්බේය. එවිට මහත් තාරකාවක් පන්දමක් මෙන් ඇවිලෙමින් අහසෙන් වැටුණෝය. ඒක ගංගාවලින් තුනෙන් පංගුවක් පිටද දියවුල්පත් පිටද වැටුණේය. තාරකාවේ නාමය තිත්තකමයයි කියන ලදී. වතුර වලින් තුනෙන් පංගුවක් තිත්ත විය. ඒවා තිත්ත වී තිබුණු බැවින් බොහෝ මනුෂ්‍යෝ ඒ වතුරු වලින් මලෝය. 8ஆம் அதிகாரத்திலே 10ஆம் 11ஆம் வசனங்கள். மூன்றாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் மூடல் பங்கு மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. 11வது வசனம். அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனாலே தண்ணீரின் மூன்றொரு பங்கு எட்டியை போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினாலே மனுஷரில் அநேகர் செத்தார்கள். මොනවද දන්නවද වෙන්න යන්නේ? என்ன நடைபெற போகிறது? මධ්‍ය ධර්ණය මුහුදට ඔය වැනි පහරක් ලැබුවහම மத்திய தரை கடல் இப்படிப்பட்ட தாக்கங்கள் ஏற்பட்ட பிற்பாடு ඔය මැද පෙරදිග ඔය ප්‍රදේශයේ ජීවත් වෙලා ඉන්න අයගෙන් அங்கே மத்திய தலையை ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு හොඳට අහගන්න. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ධනවතුන්
அங்கே செல்வந்தர்கள் සල්ලිකාරයෝ பணக்காரர்கள் හාපෝ අපි මේ හිටියාම අපිත් මැරෙන්න වෙනවා කියලා හිතාගෙන ஐயோ நாங்க எங்கே இருந்து நாங்க செத்து போயிடும் நினைத்து ඔය මහත් දීප තුන අත් ඇරලා දුවනවා. அந்த 3 கன்னங்களையும் விட்டு ஓடி போய் விடுவார்கள். කොහටද දුවන්නේ? எங்கே போவார்கள்? ඔස්ට්‍රේලියාවට, ஆஸ்திரேலியா, නවසීලන්තයට, நியூசிலாந்து, ඇමරිකාවට, அமெரிக்காவுக்கு, දකුණු ඇමරිකාවට. அங்கே தென் அமெரிக்காவுக்கு. මොකද දකුණු ඇමරිකාවේ තමයි තිබෙන්නේ ලෝකෙ විශාලතම ගංගාව නැමැති අමේසන් ගංගාව. அமேசன் நதி அங்கே தான் இருக்கின்றது. උලකතිලේ பெரிய නදි. ඉතින් අපිට දැන් වතුර ප්‍රශ්නයක් තියෙනවා. எங்களுக்கு ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது. කෑම ප්‍රශ්නයක් තියෙනවා. உணவு பிரச்சனை இருக்கின்றது. අපි දුවමු මේ පළාත්වලට நான் இந்த பிரதேசத்துக்கு ஓடுவோம். කියලා ඒ පළාත්වලට ධනවතුන් ඔය දුවන්නේ. இந்த செல்வந்தர்கள் அந்த நாட்டுக்கு ஓடுவார்கள். තුන්වෙනි හොරණෑව මොනවද දන්නවද? மூன்றாவது எக்காலம் என்ன தெரியுமா? ඔය වගේ බේරිලා ඔය පළාත්වලට ගියේ උන්ට ෂොට් එක. இங்கே தப்பி போனவர்களுக்கு அவர்களுக்கு வருகிற ஒரு தாக்கம். දෙවියන් වහන්සේ ගහනකොට හොය ගහන්නේ. ஆண்டவர் அடிக்கும் போது தேடி தேடி அடிப்பார். පොදුවෙන් ගහනවා. பொதுவாக அடிப்பார். බේරිලා යනෙවුව தப்பி போறவர்களுக்கு පාන්න ගහනවා. அங்கே துரத்து துரத்து அடிப்பார். දැන් එහෙම නැහැ. இப்பொழுது அப்படி அல்ல. ඒ නිසා තමයි දැන් අනුන් ක්‍රිස්තියානිකාරයව පන්න ගහන්නේ. இப்பொழுதுதான் மற்றவர்கள் கிறிஸ்தவர்களை துரத்து துரத்து அடிக்கிறார்கள். දවසක් එනවා. ஒரு நாள் வரும். ඒක අනිත් පැත්තට හැරෙනකම්. அது அடுத்த பக்கமாக மாறிவிடும். අපි ස්වර්ගයට ගියාම நாங்க பரலோகம் சென்ற பிற்பாடு පැනලා යනෙවුවත් පන්න ගහන දෙවියන්. பாய்ந்து போகல துரத்து துரத்து அடிப்பார் ஆண்டவர். ලොකු උල්කාපාතයක්. பெரிதான ஒரு එරිකල්. எரிமலை එරිකල් எரிகலை පෘථිවිය තුලට එනවා. அது பூமிக்கு வருகின்றது. ඒක භූමිය තුලට ඇවිල්ලා ඔක්සිජන් සමග ගැටුනාම அது பூமிக்கு வந்து ஆக்சிஜனோடு சேர்ந்த பிற்பாடு ගිනි අරගෙන அக்கினி வரும். කැබලි වලට කැඩෙනවා. துண்டு துண்டாக உடைக்கும். ඒ කැඩෙන ඒ කැබලි அந்த உடைக்கிற துண்டுகள் ගානට ගිහිල්ලා ලොකු මිරිදිය ගංගාවන් වැව් උල්පත් මතට වැටෙනවා. ஆறுகள் மேலும் நீரூற்றுக்கு மேலும் விழும். ඒ කියන්නේ ඔය තුන්වෙනි හොරණෑව மூன்றாவது எக்காலம் මේ ලෝකේ පානීය ජලයට දෙන පහරක්. இன்று பூமியில் இருக்கின்ற நீர்களுக்கு கொடுக்கிற தாக்கம். කුඩි නීருக்கு. හරිද? එතකොට ඒවායේ තියෙනවා අමුතුම ද්‍රව්‍යයක්, அதிலே ஒரு திரவியம் இருக்கின்றது. රසායන ද්‍රව්‍යයක්. ரசாயன திரவியம் இருக்கின்றது. ඒක ඒ වතුරේ මිශ්‍ර වුණාම அது தண்ணீரோட கலந்த பிற்பாடு ඒ වතුර තිත්ත වෙනවා. அந்த தண்ணீர் கசப்பாகிவிடும். දැන් මේක මෙතන මේ පළවෙනි වතාවට වෙනවනේ. இது முதலாவது இங்கே நடைபெறுகிறது தானே. ඔයගොල්ලෝ හිතන්න එපා මේක පළවෙනි වතාවට සිදු වෙන්නේ. இது நினைக்க வேண்டாம் முதலாவது முறையாக நடைபெறுகிறது என்பதாக. දන්නවද සෝදොම් ගොමෝරා විනාශ කරන්න කලින් சோதோம் குமாராவை அழிக்க முன்பதாக දැන් මම දෙමළෙන් කරලා තියෙනවා, සිංහලෙන් හෙට අනිද්දා මම කරනවා. இந்த பிரசங்கத்தை தமிழில் செய்திருக்கின்றேன். சிங்களத்தில் நாளை நாட்களை நான் செய்ய இருக்கின்றேன். ජනවාරි මාසේ ඉන්දියාවේදී මම දෙමළෙන් කරා. ஜனவரி மாதம் இந்தியாவிலே இதை செய்தார். ඒ CD එක කොහෙද දන්නේ නැහැ. මේ කොහෙද තියෙනවා, ඒක අරන් YouTube එකට දාන්න ඕනේ. அந்த சீடி எடுத்து நாங்கள் யூடியூபிலே போட வேண்டும். දැන් ඒක මම සිංහලෙනුත් කරන්න. அதை சிங்களத்திலும் செய்ய போகிறார். ඒකේ මම පැහැදිලිවම උගන්වනවා அதை அங்கு விளக்கமாக பேசி கற்றுக் கொடுத்திருக்கிறார். විද්‍යානුකූලව, அது விஞ்ஞான முறையிலே ඓතිහාසිකානුකූලව, உத்தியோகபூர்வமாக இல்ல சரித்திர பூர்வமாக, වගකීමෙන් යුක්තව பொறுப்பாக சொல்லிருக்கின்றார். සහ බයිබලානුකූලව பைபிள் வேதத்துக்கு கூடாகவும் මම කියලා දීලා තියෙනවා. சொல்லிக் கொடுத்திருக்கிறார். සෝදෝම් ගොමෝරා විනාශ වුණු හැටි. சோதோம் குமாரா எப்படி அழிந்தது என்பதாக. ආසෙන් ගින්දර ආවා කියන්නේ வானத்தில் அக்கினி வந்ததுன்னு சொல்லும் போது නිකන් ගින්දර වැටුණා නෙමෙයි. சாதாரண அக்கினி அல்ல, උල්කාපාතයක් වැටුණා. ஒரு එරිකල් විදුලි. எரிக்கல் போல வந்தது. ඊට ප්‍රථම அதுக்கு முன்பதாக ඒ අත මල්ල මුහුද කියලා කියන මුහුද சாக்கடல்னு சொல்லுವ அந்த கடல் මිරිදිය වතුර පොකුණක්. அந்த எரிக்கல் ஒரு නෝ නන් නීර් කොණ්ඩ ஒரு குளம். ඒ අවට තිබුණු ප්‍රදේශය කොළම කොළ පාට සර් බිමක්ව තිබුණා. அது சுற்றிலும் அங்கே பசுமையாக இருந்த ஒரு பூமியாக இருந்தது. ඒකට ආකර්ෂණ වෙලා තමයි ලෝත් ගියේ එහෙ ජීවත් වෙන්න. அதனால் தான் லோத் அங்கே போனால் ஜீவிப்பதற்கு. දෙවියන් වහන්සේ විනාශ කරායයි කියන්නේ කොහොමද කරේ? ஆண்டவர் அழித்தார். எப்படி அழித்திருப்பார்? යව්වා උල්කාපාතයක්. அந்த අවර එරිකල්. எரிகளை அடித்தார். ඒක ඇවිල්ලා වැටුණාම அது விழுந்த பிற்பாடு ඒකේ තිබුණා මේ පොළොවේ නැති රසායනික ද්‍රව්‍යයන් 19ක්. அங்கே இருந்தது இந்த பூமியில் இல்லாத ரசாயன திரவியங்கள் 19 19 இருந்தது. ඒවා ඒ
මුහුදට මිශ්‍ර වුණා. அந்த கடலுக்கு இது அங்கே கலக்கப்பட்டது. ඒ මිරිදිය තිත්ත දිය වුණා. அது கசப்பாக மாறியது. අද මල මුහුදේ වතුර අරන් දිවේ ලාවට තිබ්බත් அங்கே சாக்கடலில் நீங்க தண்ணீர் எடுத்து நாக்கிலே வைத்தால் ආපෝ ඉවරයි. ඒ තිත්ත රහ කටින් යන්නේ. அது அந்த கசப்பு தன்மை போகவே போகாது. ඒක ඒ වගේ දෙයක් වෙන්න යනවා මිරිදිය උල්පත් වලටයි ගංගාවන්. அங்கே இப்படிப்பட்ட நீர் குடிக்கு தண்ணீர்கள் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற போகிறது. එතකොට මිනිස්සු පලා ගියානේ. அங்கே ஜனங்கள் பாய்ந்து ஓடி போனார்கள் தானே. අමේසන් පැත්තට ගියා. அமேசன் பக்கத்துக்கு போனார்கள். අමසෝනියා ඊට පස්සේ ඔස්ට්‍රේලියාවට ஆஸ்திரேலியாவுக்கு போனார்கள். ලොකු ලොකු ගංගාවන් අසලට பெரிய ගියා. பெரிய நதிகளுக்கு ஓடி போனார்கள். හිතන්නේ මේ වගේ වෙන්න යනවා කියලා. நினைக்கவில்லை இப்படி நடைபெறும் என்பதாக. වතුර වහ වෙනවා. தண்ணீர் கசப்பாக மாறும்பதாக. ඒ නිසා මිනිස්සු ඒකෙනුත් මැරෙනවා. ஆகவே அந்த தண்ணீர் குடித்தவர்கள் மரிப்பார்கள். ධනවතුන් පවා මැරෙනවා. அங்க செல்வந்தர்கள் மரிப்பார்கள். ඔන්න දැන් 4 වෙනි දේවදූතයාද 12 වෙනි පදය. 12ாம் வசனத்திலே 4ஆம் தூதன் ஊதுகிறார். එවිට ඉරෙන් 3න් පංගුවක්ද හඳෙන් 3න් පංගුවක්ද තාරකා වලින් 3න් පංගුවක්ද පහර ලැබුවේය. මෙසේ උනේ ඒ වයින් 3න් පංගුවක් අඳුරු වන පිණිසත් දවාලෙන් 3න් පංගුවක් නොබැබලෙන පිණිසක්ය. ராத்திரியாத் எசேமையா 12ஆம் வசனம் 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 3 பங்கும் சந்திரனில் 3 பங்கும் நட்சத்திரங்களில் 3 பங்கும் சேதப்பட்டது. அவற்றவற்றில் 3 பங்கு இருளடைந்தது. பகலிலும் 3 பங்கு பிரகாசம் இல்லாமல் போயிட்டு இரவிலும் அப்படியே ஆயிற்று. දැන් වැඩේ තියෙන්නේ මෙච්චර වෙලා උනේ ප්‍රශ්නේ இவ்வளவு நேரம் நடந்தது இந்த ஊஷ்ணத்தின் பிரச்சனையாக. රස්නේ අරවා වැටෙනවා මෙයා වැටෙනවා ගිනි වගේ ගල් වැටෙනවා. எரிகல் விழுகிறது. இதனாக அங்க ஊஷ்ணம் நிமித்தமாக. එහෙමනේ අපි බැලුවේ. அப்படிதானே பார்த்தோம். ඒ නිසා පිරිමි අය සේරම කමිස ගලවගෙන ஆண்கள் எல்லாம் ஷர்ட்டை கழட்டி ඒගොල්ලෝ මේ අයියෝ රස්නේ ஐயோ ஊஷ்ணம் 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 என்று சொல்லிக்கொண்டு එහෙම දඟලන ගමන් அப்படி துடித்துக் கொண்டிருக்கும் போது 4 වෙනි හොරණෑම පින්බම් මොනවද දන වෙන්නේ? 4ஆம் எக்காலத்தை ஊதும் போது என்ன நடைபெற்றது? ඉර හඳ තාරකාවන් 3න් පංගුවත් කැඩිලා යනවා. சூரியன் சந்திரன் எல்லாம் 3 பங்கு அப்படியே அங்கே உடைந்து போய்விட்டது. පොළොව 3න් පංගුවකින් ශීත වෙනවා. அங்கே பூமியிலே 3 பங்கு குளிராக மாறும். රස්නේ දරා ගන්න බැරිව හිටපු මිනිසුන්ට දැන් சீතල දරා ගන්න බැරුව මැරෙනවා. ஊஷ்ணத்தை தாங்க முடியாத ஜனங்களுக்கு இப்பொழுது குளிர்ச்சியை தாங்க முடியாம இருக்கின்றது. ඔයගොල්ලෝ විතරක් හිතලා බැලුවොත් நீங்க அதில் நேர்த்தி பார்த்தீர்களே ஆனால் අවුරුදු 7 තුල දෙවියන් වහන්සේ කරන දේවල් அந்த 7 வருடங்களிலே ஆண்டவர் செய்யற காரியங்கள் කන පැලෙන්න ගහන්නේ මෙලොව. அது வெடிக்க செய்ய கொடுக்கிறார். ඌස්නෙට මුන් හිතන්නේ ස්වෙටර් අරවා මෙයා සේරම විසි කරනවා. ජර්සි එහෙම විසි කරනවා. ஊஷ்ணம் தாங்க முடியாம ஸ்விட்சர் அங்கே ஷர்ட் எல்லாம் கழட்டி வீசுவதா இருக்கலாம். හිටපු ගමන් සීතලක් එනවා. திடீரென்று அங்கே குளிர் வருகிறது. භයානක සීතලක්. பயங்கரமான குளிர். ඕබන් අරමන් තියන් හිටපු ජර්සිය. எங்க அந்த வீசுன ஜெர்சி எங்க? ඒව විසි කරලා දැම්ම දැන් කොහෙ දැම්මද දන්නේ නැහැ. කොහෙ දැම්මද දන්නේ எங்க போடுறோம் தெரியாது. අර පැත්තට වදිනවා ආයේ මේ පැත්තට වදිනවා. அங்கேயும் படுகிறது இங்கேயும் தாக்கம் வருகிறது. එපා වෙනවා. வெறுத்து விடும். ඔගොල්ලෝ කී දෙනෙකුටද ආස ඒ දවස්වල මෙහි ඉඳලා ඒවා உங்களுக்கு எத்தனை பேர் விருப்பம் அந்த நாட்களை இங்க இருந்து அதை கழிப்பதற்கு? පරිස්සමෙන් ජීවත් වෙන්න. ஜாக்கிரதையாக ஜீவிப்போம். දැන් හොරණෑ 4යි පිඹලා තියෙන්නේ. இப்பொழுது 4 எக்காலம் தான் ஊதப்பட்டு இருக்கின்றது. මේ 4ම භයානකද නැද්ද කියන්න? இந்த 4 எக்காலமும் பயங்கரமா இல்லையா? භයානකයි නේද? பயங்கரம் தானே? හවුද නැද්ද? இல்லையா ஆமாவா? කොච්චර භයානකද? எவ்வளவு பயங்கரம்? අම්මේ හිතා ගන්න බැරි තරම් භයානකයි නේ. பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரம். තව 3ක් තියෙනවා පිඹින්න. இன்னும் 3 இருக்கின்றது ஊதுவதற்கு. ඒක අද නෙවෙයි උගන්වන්නේ. இன்று நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். ඒක ඊළඟ සැරේ දේශනාවේ උගන්වන්න. அடுத்த வாரத்தை கற்றுக் கொடுக்கின்றேன். හැබැයි දැන් එකක් කියන්නම්. இப்போ ஒன்று சொல்லுகிறேன். හොල්මන් දෙයක්. මොකක්ද දන්නවද? මේ බලන්න 13 13வது வசனம். තවද එක් රාජාලියෙක් අහස මැද පියාසර කරනවා දුටිමි. පිඹින්න සිටින දේවදූතයන් තුන්දෙනාගේ ඉතුරු හොරණෑ ශබ්ද නිසා පොළවේ වසන්නන්ට දුක් වේ අය මහත් ශබ්දයකින් කියනවත් ඇසිමි. 13வது வசனம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு இந்த எக்காலம் ஊத போகிற மற்ற 3 தூதருடைய எக்கால சத்தங்களிலும் பூமியிலே குடியிருக்கிறவர்கள் ஐயோ 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 ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். මාරයිනේ எப்படி இருக்கின்றோம்? எப்படி இருக்கும்? ඒ කියන්නේ දැනටම අර හොරණෑ 4න්
පොළවේ ඉන්නේ උන් දැන් උන්ට නමයි උන්ගේ උපන් දිනයයි අමතක වෙලා ඉන්නේ. இப்ப அந்த ஆண்கள் எக்காவதும் போது அவங்களுடைய பிறப்பு பெயர் எல்லாமே மறந்து අර போயிருக்கிறது. ඉංග්‍රීසියෙන් කියනවනේ you forget the name rank and your serial number flabbergasting කියලා කියන්නේ. මුං දැන් හොල්මන් වෙලා ගුටි කාලා පාන් කියා ගන්න බැරුව ඉන්නේ. பேயறிந்து போய் அடிபட்டு தன்னுடைய பேரும் ஊரும் பிறந்த தேதி சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒ වෙලාවේ බේකරි කාර්යයක් හම්බෙලා පාන් කියපන් කිව්වත් පා ගාන සයිස් එකේ அந்த ඉන්නේ. இடத்துல பேக்கரிக்காரங்க பாங்க பான் பான் அப்படி தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். ඒ වෙලාවේ அந்த நேரத்திலே අර අනිත් තුන් දෙනෙක් තව හොරණා පෙමින්න ඉන්නවනේ. இன்னும் 3 பேர் எக்கால மூது ஆயத்தமா இருக்கிறார்கள். ඒ ගැන තවත් එක්කෙනෙක් රාජාලියෙක් වගේ දූතයෙක් පියාසර කරමින් කියනවා. அந்த இடத்துல ஒரு கழுகையை போல பறந்து வந்து சொல்கிறார். ඔන්න ඔම්මේ අර තුන් දෙනා පෙමින්න ගත්තාම அவர்கள் ஊத தொடங்கின போது මේ ලෝකෙට இந்த பூமிக்கு පළවෙනි එකාගේ හොරණෑවෙන් දුක් වේ. முதலாவது எக்காலத்திலே ஐயோ, දෙවෙනි එකාගේ හොරණෑවෙන් දුක් වේ. இரண்டாவது எக்காலத்திலே ஐயோ, තුන්වෙනි එකාගේ හොරණෑවෙන් දුක් වේ. மூன்றாவது எக்காலத்திலே ஐயோ. ඒකයි අර තුන් සැරයක් දුක් වේ දුක් වේ දුක් වේ அதான் කියලා 3 කියන්නේ. பேர் ஐயோ ஐயோ என்று சொல்லப்படுகிறது. ඒ අවසාන තුන් දෙනා පිමිනකොට அது கடைசி 3 பேர் எக்காலம் ஊதும் போது පොළොවට මොනවද දන්නවද වෙන්න යන්නේ? பூமிக்கு என்ன நடைபெற போகிறது? කලින් හතර දෙනා පිමිනකොට වෙච්ච එක නිකන් ෂෝක් වගේ. 4 பேருக்கு நடைபெறுவது சாதாரணமான செயலா இருந்தாலும் இல்ல 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 இந்த கடைசி 3 எக்காலத்தையும் ஊதுற போது நடக்க போற விஷயம் என்னத்த மாதிரி இருக்க போது தெரியுமா? அந்த முத 4 ஊதுன போதும் உலகம் ஏதோ நல்லா இருந்த மாதிரி அவ்வளவு கேவலமா இருக்க போது எச்சரட்ட பயானක වෙන්න යනවා මේ අන්තිම හොරණෑ තුන. கடைசி எக்கால ஊதும் போது அவ்வளவு பயங்கரமா இருக்கு. මේවා අපි ඉගෙන ගන්න හේතුව. இதை கற்றுக்கொள்ள காரணம் අර අවුරුදු 7 මොකද්ද වෙන්න යන්නේ කියලා දේවල් අහලා ලියලා තියෙනවා. அந்த 7 வருடங்களும் என்ன நடைபெற போகிறதுன்னு சொல்லியிருக்கின்றார். මේවා හරියට දන්නේ නැති මිනිස්සු இதை சரியாக தெரியாதவர்கள் ව්‍යාජව උගන්වනවා. ஆகிய பிழையாக கற்றுக் கொடுக்கிறார்கள். ඒ කාලේ සභාවත් තියෙයි කියලා. அந்த இடத்துல சபை இருக்கும் என்று சொல்கிறார்கள். සභාව එවැනි කේදවාචකයන් මැදේ තියන්න තරම් දෙවියන් වහන්සේ දුෂ්ට නැහැ. அந்த சந்தர்ப்பம் அந்த கால வர்க்கத்திலே சபை வைப்பதற்கு ஆண்டவர் கெட்டவர் அல்ல. උන්වහන්සේ සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ ஆண்டவர் சபை எடுத்துக்கொண்ட பிற்பாடு தான் நடைபெறும். පොළොවට එවැන් විනිශ්චயம் දෙන්න. பூமிக்கு அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். ඒ අවුරුදු 7ට අපි පීඩා කාලය කියලා කියන්නේ. அந்த 7 வருடங்களுக்கு உபத்திர காலம் என்று சொல்வது මෙන්න මෙවැනි පීඩා පොළොවට එන්න යන இப்படி නිසා. உபத்திரங்கள் பூமிக்கு வரப்போகின்றது. අපි දෙවියන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ස්වාමීන් වහන්සේ අපිව බේරලා තියෙනවා. ஆண்டவர் எங்களை பாதுகாத்திருக்கின்றார். අපිව කාපට්ටි இருக்கிறார். අපි ගැලවීම ලබලා ඉන්නේ. நாங்கள் ரட்சிப்படைந்து இருக்கின்றோம். අපි ඕකට සම්බන්ධ වෙන්න ඕනේ. நாங்கள் அதுக்கு சம்பந்தப்பட தேவையில்லை. නැවත අපි නැගිට සිට நாங்கள் எழுந்திருப்போம். ස්වාමීන් වහන්සේට කියමු ஆண்டவருக்கு சொல்லுவோம், මට ගැලවීම දුන්න නිසා ස්තුතියි. எனக்கு ரட்சிப்பை தந்தபடியா நன்றி. එලිදරව් 8 වෙනි පරිච්ඡේදයේ තිබෙන ඒ ඛේද වාචකයන්ට මාව බේරලා තියෙන නිසා ස්තුතියි. ஆண்டவரை வெளிப்படுத்த விசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுற காரியங்களை காப்பாத்திருக்கப்படியா நன்றி. කියලා අපි දෙවියන් වහන්සේට ස්තුති කරලා ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி කවුරු හරි දෙන්නෙක් කෙටියෙන් යාඥා කරලා ඉවර කරන්න. யாராவது 2 பேர் சுருக்கமாக ஜெபித்து முடியுங்கள். ඊට පස්සේ පාස්ටර්